எங்க வீட்டுல மொத்தம் 3 பொம்பளை பிள்ளைங்க. அம்மா அப்பான்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. நாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பாவோட வருமானம் மட்டும் தான். எங்க ஃபேமிலிலேயே நான் ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு. நல்லா படிப்பேன். எனக்கே தெரியும் எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு. நான் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரும் கூட. இப்படின்னு என்னோட வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பேரண்ட்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு பையனை லவ் பண்ணேன். நானும் எல்லா லவ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவன் சரியான டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர். நான் படிக்க கூடாது, காலேஜ் போக கூடாது, வேலைக்கு போக கூடாது அப்படின்னு அவ்வளவு சந்தேகம். எது பண்ணாலும் சந்தேகம் மட்டும் தான் படுவான். எங்க வீட்டுல என்ன எவ்வளவு நல்லா வளர்த்தாங்களோ அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா தான் இவன் ட்ரீட் பண்ணுவான். என் ஃப்ரெண்ட்ஸ் சில பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கூட போன்ல பேசக்கூடாது, அவ்வளவு சந்தேகப்படுவான். நான் எங்க அப்பா அம்மா கூட வெளியில போக கூடாது, என்ன நம்பி விட மாட்டான். நான் என்ன ட்ரெஸ் போடணும், நான் எப்படி எல்லாம் இருக்கணும், எல்லாமே அவன் தான் டிசைட் பண்ணுவான். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னெல்லாம் பண்றணும் எல்லாமே அவங்க கிட்ட லைவா ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிட்டே இருக்கணும். அப்படி பண்ணனா கூட சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். அவன் எங்க ஃபேமிலிய அவ்வளவு அசிங்கமா பேசுவான். நான் அதுக்கு ஏதாவது எதிர்த்து பேசிட்டா எங்க வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா கிட்டயே உங்க பொண்ணு வேற ஒருத்தங்க கூட ரொம்ப நேரமா போன் பேசுறா அப்படின்னு ஒரு கதையை அளந்து விட்டுருவான். நிறைய வாட்டி இதே மாதிரி தான் பண்ணிருக்கான். நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். படிச்சுட்டே பார்ட் டைமா ஜாப் போலாம் அப்படின்னா அதுக்கும் விட மாட்டான். எங்க வீட்டுல எங்க அப்பா வருமானம் மட்டும் தான். ஏதாவது வேலை செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு விட மாட்டான். லா படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா அது எதுக்குமே அவன் விடவே மாட்டேங்கிறான். அப்படி அவனை மீறி ஏதாவது நான் பண்ணுனா சூசைட் பண்ணிக்குவேன் மிரட்டுவான். அதே மீறி நான் ஏதாவது பண்ணுனா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா அம்மாவை எல்லாம் தாறுமாறா பேசுவான். நான் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு அசிங்கமா பேசுவான். இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பான். கோர்ட்ல வச்சு அடிக்கிறது, எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா பேசுறது அப்படின்னு அவங்கிட்ட அனுபவிக்காத கொடுமைகளே இல்ல. 19 வயசுல இதெல்லாம் தேவையான்னு தோணுது. ஆனா நான் அவனை விட்டுட்டு போனா ஏதாவது பண்ணிப்பானோ இல்ல எங்க அப்பா அம்மாவை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு பயத்திலேயே நான் அவங்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கை இப்படித்தான் போயிட்டு இருக்கு. இந்த 19 வயசுல இதெல்லாம் தேவையான்னு தோணும். ஆனா நான் அவனை விட்டுட்டு போயிட்டா அவன் ஏதாவது பண்ணிக்குவானோ அல்லது எங்க அப்பா அம்மாவை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு பயத்திலேயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல இருந்தெல்லாம் எப்படி வெளியில வரதுன்னே தெரியல. ஆனா எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. என்னோட வாழ்க்கை ஒரு நாள் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் ஏன் இங்க ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னா, லவ்ல 2 பார்ட் இருக்கு. ஒன்னு நல்ல ஒரு பார்ட், இன்னொன்னு இந்த மாதிரி டாக்ஸிக்கான ஒரு பார்ட். அது காதலிக்கும் போது வெளிப்படாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வெளிப்படும். அதுக்காக எல்லாரோட காதலும் அப்படின்னு நான் சொல்ல வரல. என்ன மாதிரியும் சில பேர் ஏமாறுறவங்களும் இருக்காங்க. இதுல எல்லாம் பொண்ணுங்க தான் பார்த்து ஏமாறாம தன்னோட வாழ்க்கையை டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை இங்க ஷேர் பண்ணிருக்கேன். இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. இது அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம். நிறைய பேர் ஸ்டோரியை எப்படி ஷேர் பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க, யூடியூப்ல கமெண்ட்ஸ் பண்ணா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லனா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்படியும் இல்ல அப்படின்னா Facebookல மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் டிஎம் எல்லாமே நான் மட்டும் தான் பாப்பேன். நீங்க கமெண்ட்ஸ் பண்ணும்போது பப்ளிக் எல்லாருமே பாப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கூட உங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க, நான் படிச்சு சொல்லிடுவேன். எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இல்ல. ஒருத்தரோட வாழ்க்கை நல்லா இருக்கும், ஒருத்தரோட வாழ்க்கையில தீராத பிரச்சனை, சரி செய்ய முடியாத பிரச்சனை அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கும். நமக்கு ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்காதா அப்படின்னு தான் நம்ம மனசு ஏங்கும். அந்த ஒரு சின்ன ஆறுதலுக்காக தான் இந்த ஸ்டோரிகள் எல்லாம் நான் இங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி வியூஸ்க்காகவோ லைக்ஸ்க்காகவோ பணம் மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ எல்லாம் கிடையாது. அதெல்லாம் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. பண கஷ்டத்தோடு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்கட்டும், பாக்குறவங்களுக்கும் ஒரு லைஃப் ஸ்டோரியை ஒரு பாடமா நினைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான்